இன்றைக்கு பல பேர் நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு சொல்கிறாங்க, ஏன் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைச்சிட்டாங்களே, என்னையா தவறு? அவர் எங்கள் கட்சியில் இருந்தார், சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், தேர்தலில் சந்திப்போம். அவரும் அதிமுகவில் இருந்தார். இப்போது மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும். இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்தி அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அரசாங்கம், மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற எண்ணமுடைய கட்சியெல்லாம், ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல, எரிச்சலில் பேசுகிறான் ஒவ்வொருத்தன். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? கூட்டணி அமைக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியோட அமைக்க மாட்டார், டிடிவி அவர்களோட அமைக்க மாட்டாங்க, பிஎம்கோட அமைக்க மாட்டாங்கண்ணா. எல்லா கூட்டணியும் அமைஞ்சிட்டது. அதனால் இப்படி பேசுகிறார். இன்றைக்கு கூட வைகோ பேசியிருக்கார், எடப்பாடி என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகையில் ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலினை பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. அவ்வளோ மோசமாக பேசிட்டு அங்கே போய் கொத்தடிமையாக இருக்கிறீங்க. இன்னொன்றும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனால் வைகோ கட்சின்னு சொல்கிறார். அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேர். டெம்பரவரியாக பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால் இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்தில் போய் நிற்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில் போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில்னா திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தால் தான் அது செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்கிறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படியெல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம்.